வணக்கம்ங்க. நான் டாக்டர் பாலமுருகன், சிறுநீரக மருத்துவர், நெஃப்ராலஜிஸ்ட்னு சொல்லுவோம். திண்டுக்கல் ராஜராஜ்ஸ்ரீ மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகிறேன். கிரியாட்டின் அப்படின்னா என்ன? உப்புச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. உப்புச்சத்து அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு லைட்டாக உப்பு கூட இருக்குது, உப்பை மட்டும் குறைச்சி சாப்பிட்டுக்குங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. உப்புச்சத்து அப்படின்னா அர்த்தம் வந்துட்டு கிட்னியோட செயல்பாடு பாதிப்புகள் ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிற அர்த்தம். கிரியாட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதைப்பகுதியிலேருந்து வரக்கூடிய ஒரு கழிவு. அது எல்லாருக்குமே அது வந்துக்கிட்டே இருக்கும். நார்மலாக ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோங்கிற ரேட்டில் வந்து அது தயாராகிட்டே இருக்கும். 2 கிட்னி நல்லா வேலை செய்யும் போது வந்துட்டு அது கரெக்டான ரேட்டில் அது வெளியில் ஃபில்டர் ஆகும்போது உடம்புல சீரான அளவில் இருக்கும். இந்த சீரான அளவு வந்துட்டு பல வகையில் மாறுபடும். அவங்க ஆணா பெண்ணாங்கிறத பொறுத்து மாறுபடும், அவங்க உடல் எடையை பொறுத்து மாறுபடும். இப்படி இருக்கும்போது நார்மல் அளவு ஆவரேஜாக நம்ம எவ்வளோ சொல்லணும்னா 0.7 to 1 or 1.2 அந்தந்த லேபுகளை பொறுத்து வந்துட்டு அது மாறுபடும். இப்போ இந்த கிரியாட்டின்ங்கிற அளவு வச்சு யூனிவர்சலாக, இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்க கிட்னி டாக்டராக இருக்கட்டும், இப்போ நம்ம ஊரில் இருக்க கிட்னி டாக்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரே ஒரு ஃபார்முலா தான், யூனிவர்சல் ஃபார்முலா. கேடிகு ஜிஎஃப்ஆர் கேல்குலேட்டர்னு சொல்லுவோம். இப்போ இதை வச்சு அவங்க நிறையா கேல்குலேட்டர் இருக்குது. அது நம்ம காமனாக யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து MDRD கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதில் ஆன்லைன் கேல்குலேட்டர், அது நீங்கள் எல்லாருமே நீங்கள் ஆன்லைனில் போட்டாலே வந்து EGFR கேல்குலேட்டர்னு போட்டாலே வந்துடும். இப்போ அதில் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ், செக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கிரியாட்டின் அளவு போட்டிங்க அப்படின்னா எத்தனை % கிட்னி ஃபில்டர் பண்ணுதுங்கிறது வந்துடும். 60 to 90 வரைக்கும் இருக்கிறது அக்செப்டபிள் லெவலுங்க, வந்துட்டு நார்மல். பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 1.4 1.5 வந்தாலே அது வந்து 60 கீழே போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கிரியாட்டின் 2 பாயிண்ட் வந்தாலே வந்துட்டு அது உப்புச்சத்து 2 சொல்லுவோம், 2 பாயிண்ட் வந்தாலே பாதி கிட்னியோட செயல்பாடு வந்துட்டு பாதிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு சில கண்டிஷன், அதாவது இப்போ சுகர்னால வர கிட்னி பாதிப்புகள்லாம் இர்ரிவர்சிபிள். நம்ம இவ்வளோதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அது வந்து திருப்பி நார்மலுக்கு வராது. அது ஸ்லோவாக வந்து அது மோசமாகத்தான் செய்யும், தடுக்கவே முடியாது. அதுக்கு நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நமக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டுங்கிறத பண்ணணும். அந்த உப்புச்சத்துங்கிறது வர்றதுக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா தான் அது கரெக்டாக இருக்கும். அது ஈஸியாக எல்லாருக்கும் வெளியே அவைலபிளாக இருக்கக்கூடிய டெஸ்ட்டு நல்ல லேபில் ப்ராப்பராக பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கிட்னியோட செயல்பாடை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நன்றி.